إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய தலைப்பாக மஹ்ஷரின் பூமி ஷாம் என்ற தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஏன் நாம் இந்த தலைப்பை தேர்வு செய்தோம் என்றால், உங்களுக்கு தெரியும், ஷாமுடைய பூமி என்று சொல்கின்ற போது ஷாம் என்ற அந்த வார்த்தை சிரியாவை, அதேபோன்று ஜோர்தானை, பலஸ்தீனை, லெபனானை எல்லாம் என்ன செய்யும், உள்ளடக்கும். இன்னும் சில அதோட சேர்ந்த சில பகுதிகளும் அதுக்கு உள்ளடங்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், சிரியாவில் 50 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருந்த ஒரு மிக பெரும் ஒரு அநியாயக்கார ஆட்சி, ஹாஃபிதுல் அசத் தந்தை, அதற்கு பிறகு பஷாருல் அசத் அவனது மகன், இவர்களுடைய இந்த அட்டூழியங்கள் நிறைந்த ஆட்சி நிறைவுக்கு வந்ததை முஸ்லீம்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். சென்ற வாரம் நடந்த நிகழ்வு. அதாவது பஷாருல் அசத் என்ன செய்தான், சிரியாவை விட்டு அவன் விரண்டோடினான். இஸ்லாம். எனவே இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. ஏனென்றால் அவர்கள் செய்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் சொல்லி முடிக்க முடியாதவை. பல லட்சக்கணக்கான அஹ்லு சுன்னாக்களை பஷாருல் அசத் கொன்று குவித்தான். அந்த அடக்குமுறையை தாங்க முடியாமல் தான் ஆட்சிக்கு எதிராக அவர்கள் கிளம்பினார்கள். அதிலும் நீங்கள் பார்த்தால், சிரியாவிலே உள்ள ஷியா பிரிவினரை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அவர்கள் நுசைரியீன்கள் என்று அழைக்கப்படுவார்கள். நுசைரியா, இந்த நுசைரியா என்ற பிரிவை நீங்கள் பார்த்தால் ஷியாக்களே காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. புரியுதா சொல்றது? அவர்களும் ஷியாக்கள் தான், ஆனால் ஷியாக்களே என்ன செய்கிறார்கள், காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு பிரிவு தான் நுசைரியா என்ற பிரிவு. அவர்களுடைய அந்த கொள்கை என்னவென்று சொன்னால், என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனித வடிவிலே தோன்றிய யாரு, கடவுள், இறைவன் என்ற படுமோசமான ஒரு கொள்கையை கொண்ட ஒரு சாரார். அதாவது அஹ்லு சுன்னாக்களை கொன்று குவிப்பதில் அவர்கள் ஆனந்தம், சந்தோஷம் அடைவார்கள், ஆனந்தம் கொள்வார்கள். அப்படியான ஒரு மோசமான ஒரு சாரார், அவ்வளவு படு பயங்கரமானவர்கள். எனவே இவர்களுடைய இந்த அநியாயக்கார ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா சிறைகளில் இருந்த அஹ்லு சுன்னாக்களை என்ன செய்தார்கள், விடுவித்தாங்க. சென்ற வாரங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அதில் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க ஒரு பக்கமாக யூதர்களுடைய அநியாயங்களை பார்க்கிறோம்,
அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த ஷியாக்களுடைய அநியாயத்தையும் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலையில் உண்மையில் எடுத்தீங்கன்னு சொன்னா அஹ்லு சுன்னாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, இந்த அநியாயக்காரனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது என்பது. அதே நேரத்தில் அருமை சகோதரர்களே, இந்த யூதர்களுடைய அநியாயங்களிலிருந்தும் அடக்குமுறையிலிருந்தும் பலஸ்தீன் அவர்களுடைய ஆக்கிரமிக்கு உள்பட்டுள்ள பகுதிகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாம் மூமின்களாகிய நாம் பிரார்த்திக்க வேண்டும். மூமின்கள் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், இப்ப அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்டவன், அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவன் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்தில் கையேந்துவான், பிரார்த்திப்பான். அவன் பிரார்த்தித்து விட்டு அவன் என்ன செய்வான்? அதில் சற்று மறந்து விடுவான். ஆனால் சிறையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். எனவே அல்லாஹு தஆலா நிச்சயமாக அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்களுடைய துஆவை என்ன செய்வான்? அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். எனவே உண்மையிலே இது முஸ்லிம் உலகுக்கு ஒரு மிக பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஷாம் தொடர்பாக சொன்ன செய்திகள், அதே போன்று அல் குர்ஆனிலே இடம்பெறுகின்ற வசனங்கள், இவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் ஒவ்வொரு மூமினும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது. புரியுது அவன் சொல்றது? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது 7வது அத்தியாயம் 137 வசனத்திலே சொல்கிறான், وَأَوْرَثْنَا الْقَوْمَ الَّذِينَ كَانُوا يُسْتَضْعَفُونَ مَشَارِكَ الْأَرْضِ وَمَغَارِبَهَا الَّتِي بَارَكْنَا فِيهَا. எனவே இவர்கள் சக்தி குறைந்தவர்களாக கருதப்பட்டார்களோ, ஒடுக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்களோ, அந்த இஸ்ரவேலர்களை கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நிலப்பகுதிகளில் நாம் என்ன செய்தோம்? அதிபதிகளாக்கினோம். இன்னும் அவற்றிலே பெரும் பாக்கியங்களையும் அளித்தோம். இங்க பெரும் பாக்கியங்கள் என்பது ஷாமுடைய பூமி. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் இங்கு இதுல சொல்லக்கூடிய இந்த அநியாயம் யாருடையது என்றால் ஃபிரௌனுடைய அநியாயம். யாருடைய அநியாயத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான்? ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த அநியாயத்தை அல்லாஹ் இங்கு சொல்கிறான். ஃபிரௌன் என்ன செய்தான்? அவர்கள் தனது ஆட்சிக்கு எதிராக பனு இஸ்ரவேலர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அநியாயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். புரியுது அவன் சொல்றது? எப்படி இந்த பஷாருடைய ஆட்சி சிரியாவிலே இருந்ததோ அஹ்லு சுன்னாக்களுக்கு எதிராக, அதே போன்றுதான் என்ன செய்தான்? இவன் பனு இஸ்ரவேலர்களை, ஆண் குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான்? அல்லாஹ் நாடி விட்டான் அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பதற்கு. அவன் பலவீனப்படுத்திக் கொண்டிருந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு ஆட்சியை கொடுப்பதற்கு அல்லாஹ் நாடி விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நாம் என்ன செய்தோம்? அந்த நிலப்பகுதிகளுக்கு அதிபதிகளாக்கினோம் என்று சொல்கிறான். இன்னும் அவற்றில் நாம் பெரும் பாக்கியங்களையும் அளித்தோம். அல்லதி பாரக்னா ஃபீஹா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அது ஒரு பாக்கியம் மிக்க ஒரு பூமி, பாக்கியம் நிறைந்த ஒரு பூமி என்பதை இந்த வசனம் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போன்று 21வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். இன்னும் நாம் அவரையும் அவருடைய சகோதரர் மகன் லூத்தையும் அகிலத்தாருக்கெல்லாம் பரக்கத்தான பாக்கியமுள்ள பூமியாக நாம் ஆக்கியுள்ள பைத்துல் மக்தஸில் நாம் ஈடேற்றம் பெறச் செய்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்க அவரையும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் அது? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் விளக்கத்தில் தஃசீருடைய ஆரிஸ் சொல்லும்போது அவருடைய சகோதரர் மகன், நாம் அவர்களை எங்கு நாம் அவர்களை ஆக்கினோம் என்பதை அல்லாஹ் சொல்கின்ற போது, அதாவது அகிலத்தாருக்கெல்லாம்
பரக்கத்தான பாக்கியமுள்ள பூமியாக நாம் ஆக்கியுள்ள அந்த பைத்துல் முகத்தஸ் அதில் நாம் அவர்களை ஈடேற்றம் பெற செய்தோம் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கின்ற போது பாரக்னா ஃபீஹா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே போன்று 21வது அத்தியாயம் 81வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹு தாலா அதிலும் சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அருள்களை அல்லாஹு தாலா சொல்கின்ற போது, அதாவது கடுமையான வேகத்தோடு வீசக்கூடிய அந்த காற்றையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அது அவருடைய கட்டளையின்படி என்ன செய்தோம், நாம் எந்த பூமியை பாக்கியமுடையதாக ஆக்கினோமோ அந்த பூமிக்கு அவரை எடுத்து சென்றது. இங்கும் அல்லதி பாரக்னா ஃபீஹா, நாம் பாக்கியமுள்ளதாக ஆக்கினோமே அந்த பூமிக்கு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வாறாக அதே போன்று 34வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலும் அந்த சப வாசிகளுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்து சப என்ற அத்தியாயத்தில் அதிலும் அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது அல்லதி பாரக்னா ஃபீஹா, நாம் பாக்கியமுள்ளதாக ஆக்கினோமே என்று அங்கும் அல்லாஹு தஆலா அந்த ஷாமுடைய பூமியை பற்றி சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலும் நாம் பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான் புக்அத்தில் முபாரகான்னு சொல்கிறான். எனவே பாக்கியம் பெற்ற அந்த பள்ளத்தாக்கு என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இப்படியாக குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு சென்று என்ன சொன்னார்கள் அந்த மக்களுக்கு? உதுகுலுல் அர்தல் முகத்தஸத்தல்லதி கதபல்லாஹு லகும். தனது சமுதாயத்தை அழைத்து சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு விதித்துள்ள அந்த தூய்மையான பூமியில் நீங்கள் நுழையுங்கள், அந்த தூய்மையான பூமியில் நீங்கள் நுழையுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். வலா தர்தது அலா அத்பாரிக்கும் ஃபதன்கலிபு ஹாசிரீன், நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்பி விடாதீர்கள், அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே இருப்பீர்கள். ஆனாலும் அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள்? காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்தில் மிகவும் பலசாலிகளான கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். வ இன்னா லன் நதுகுலஹா ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா, அவர்கள் அதிலிருந்து வெளியாகும் வரை நாம் நுழைய மாட்டோம் என்று சொன்னார்கள். ஃபஇன் யஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னா தாகிலூன், அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயத்திலே இருந்த 2 மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். 2 மனிதர்கள், அந்த மனிதர்களுக்கு என்ன பாக்கியம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் அன் அமல்லாஹு அலைஹிமா, அல்லாஹ் அருள் புரிந்த 2 மனிதர்கள். அந்த 2 மனிதர்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுவை பயந்து கொண்டிருந்த அந்த 2 மனிதர்கள், அல்லாஹ் அருள் செய்த மனிதர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த வாயிலூடாக நீங்கள் நுழையுங்கள், அவ்வாறு நுழைந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள் ஆவீர்கள் என்று சொல்கிறார்கள். வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வையுங்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் சொன்னதெல்லாம் அவர்கள் அங்கு இருக்கும் வரை நாம் நுழைய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மூசாவை நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் என்ன செய்யுங்க, போரிடுங்கள், நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயம் தனக்கு கட்டுப்பட மறுக்கிறது. அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்றாங்கண்டா, கால ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி, அதாவது என் இறைவா, என்னையும் சகோதரனின் தவிர வேற எவரையும் நான் கட்டுப்படுத்த முடியாது. வஃபுருக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாஸிகீன், எனவே எனக்கும் இந்த குற்றம் புரிந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நீ தீர்ப்பளிப்பாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். தங்களுடைய சமுதாயத்துக்கு எதிராக பிரார்த்திக்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக என்ன தண்டனை இறக்கினான் என்று சொன்னால், ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, 40 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு என்ன செய்து அதற்குள் நுழைவது தடுக்கப்படுகிறது. புரியுதா அவங்க சொல்றது? யதீஹூன ஃபில் அர்த், அவர்கள் பூமியிலே என்ன செய்தார்கள், அவ்வாறு சீர்கெட்டு திரிந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுத்தான். எனவே நறுமையான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா தஅஸ அலல் கௌமில் ஃபாஸிகீன், இந்த தீய கூட்டத்தாரை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய சுன்னா வழிமுறை என்ன?
ஒரு சமுதாயம் அல்லாஹுடைய வெற்றிக்கும் உதவிக்கும் தகுதியுடையவர்களாக இல்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்வான்? வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அப்படியா இல்லையா? எனவே இவர்கள் வெற்றி கொள்ளவில்லை என்கின்ற போது அல்லாஹ் அடுத்த ஒரு சமுதாயத்தை கொண்டு என்ன செய்தான்? வெற்றியை கொடுத்தான் என்பதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே இவ்வாறாக இந்த ஷாமுடைய இந்த பூமியை பற்றி நாம் நிறைய குர்ஆன் வசனங்களை நாம் படிக்கின்றோம். நிறைய குர்ஆன் வசனங்கள் அதனுடைய சிறப்பை சொல்கிறது. அல்லாஹு தஆலா பாக்கியமிக்க பூமியாக அதை ஆக்கி இருக்கிறான். எனவே இப்போது அங்கு முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சோதனைக்கும் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு முஸ்லிமும் அதை ஏற்றுக்கொள்கின்ற போது, அதை சகித்துக் கொள்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மகத்தான வெற்றி, மகத்தான கூலி அதற்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாம் இந்த பூமிக்காக எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், பிரார்த்தித்தார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ஷாமினா என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, இந்த எமது ஷாமுக்காக நீ என்ன செய்வாயாக? பரக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதே போன்று யமனுக்கும் துஆ செய்தார்கள். எமது யமனுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக என்றால், அந்த பகுதிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சோதனை வருவதற்கான காரணங்கள் என்ன? இப்படிதானே? ஒரு பூமி சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் அதை சிறப்பித்து இருக்கிறான் என்றால் அந்த சிறப்பு மக்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. மக்களும் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதானே? மக்கா அல்லாஹ் சிறப்பித்த முதன்மையான பூமி மக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட மக்கள் யாருதான்? சிறப்புக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்தியத்தை மறுத்தவர்கள் மக்காவுடைய பூமியில் இருக்கிறார்கள் என்பதற்காக சிறந்தவர்களாக விட முடியுமா? சொல்லுங்க. நிச்சயமாக முடியாது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சிறந்த பூமியிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சிறந்தவர்களாக மாறும்போது அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அவர்களுக்கு என்ன இருக்குது? சிறப்பு இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த துஆவுக்கு தகுதியுடையவர்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நாம் நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த துஆவுக்கு தகுதியுடையவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பூமியை என்ன செய்திருக்கிறான்? பரக்கத்துக்குரியதாக ஆக்கி இருக்கிறான். அப்படி ஆக்கியிருக்கக்கூடிய பூமியை பரக்கத்துக்குரியதாக ஆக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்கிறார்கள். இது புகாரியில் வரக்கூடிய செய்தி. எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக பிரார்த்தித்த பூமியாக அந்த ஷாமுடைய பூமி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், அதனுடைய பாக்கியத்தை நாம் சொல்லும் போது முதன்மையாக நாம் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன? எதை சொல்லுவோம்? அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்ட பூமி என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்ட பூமி அது என்றால் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அந்த பூமியில் அல்லாஹ் அதிகமான நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். எனவே அங்கு அதிகம் என அல்லாஹ்வுடைய வஹி இறங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வஹி அங்கு அதிகம் என்ன செய்திருக்கிறது? இறங்கி இருக்கிறது. அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜுடைய பயணத்தை நாம் எடுத்தாலும் அந்த பயணம் கூட எப்படி அமைந்திருந்தது? அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணம், நபி அவர்கள் மக்காவில் இருந்து எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் சொல்றான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு. எப்படி சொல்றான்? அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அதை சுற்றியுள்ள பகுதியை நாம் என்ன செய்தோம்? பரக்கத்துக்குரியதாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக பிரத்யேகமாக துஆ செய்திருக்கிறார்கள்.
அவ்வளவு ஒரு எனவே அங்கு வாழக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக அங்கு வாழக்கூடிய மக்கள் இவ்வளவு சிறப்புகள் இந்த பூமிக்கு இருக்கிறது என்றால் நாம் அதற்கு தகுதியுடையவர்களாக நம்மை என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். முஸ்லிம்கள் தீனை விட்டு தூரமாகின்ற போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாகின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான்? நிச்சயமாக சோதிப்பான். எனவே ஏன் சோதிக்கிறான்? அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும், அதன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? பிறரை கொண்டு சோதிப்பான். பிறரை கொண்டு சோதிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நாம் ஷாம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள்ல நான் இப்ப சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போது நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற நூல்ல இடம்பெறுகிறது. 17775வது எண்ணில் இந்த செய்தி வருகிறது. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவை காணுகிறார்கள். நபிமார்களுடைய கனவு என்பது என்ன? வஹி என்று படித்திருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு நூல் வடிவத்தில் ஒன்றை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லும் போது ஈமான் என்ற விளக்கத்தை சொல்றாங்க, முழுமையான தீனையும் இதற்கு சொல்கிறார்கள், இஸ்லாம் என்ற விளக்கத்தை இதற்கு சொல்கிறார்கள். எனவே இவ்வாறு ஒன்று என்ன செய்கிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அந்த தலையணையின் கீழ் இருந்து, அவர்களுடைய அந்த தலையணையின் கீழ் இருந்து அவ்வாறு பிரிந்து செல்வது போன்று, அவர் ஒரு பலமாக எடுத்து செல்லப்படுவது போன்று, வஹுவ இஷ்ஆருன் பிகுவத்தில் அஹதன் விளக்கம் வருது. அதில் வரக்கூடிய அந்த இன்துஸியா என்ற வார்த்தைக்கு அதாவது என்ன செய்யப்படுது? கடுமையாக பிடுங்கி எடுத்து செல்லப்படுவது போன்று ரசூலுல்லாஹ் அந்த கனவை காண்றாங்க. அவங்களோட பார்வையும் என்ன செய்கிறது? அதை தொடர்ந்து செல்கிறது. இது எங்கு போகுதுன்னு ரசூலுல்லாஹ் அந்த கனவுல பார்க்கிறான். ஃபஇதா ஹுவ நூருன் சாத்தி என்று வருகிறது. ஃபஇதா ஹுவ நூருன் சாத்தி என்றால் என்ன? அது ஒரு பிரகாசம். அது என்ன? ஒரு பிரகாசம். அந்த பிரகாசம் எங்கு போய் நிலை பெறுகிறது என்று சொன்னால், அதாவது ஷாமில் போய் நிலை பெறுகிறது, ஷாமுக்கு போய் நிலை பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான், இதா வகாத்தில் ஃபிதன் பிஷாம், அதாவது குழப்பங்கள் வரும்போது ஈமான் என்பது ஷாம்ல இருக்கும் என்றான். புரியுதா? ஷாம் அந்த பூமியில இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபிதன் குழப்பங்கள் வருகின்ற போது என்று விளக்கம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படி ஒரு சிறந்த பூமியாக, அதாவது முஸ்லிம் நாடுகள்ல ஃபித்னாக்கள் குழப்பங்கள் என்று உருவாகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமுடைய பூமியை ஈமானுக்குரியதாக சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அலைக பிஷாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். நீங்க ஷாமை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய செய்தி அது பின்னாலும் வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை பாருங்க. இந்த செய்தியை பொறுத்தவரையில, அதாவது இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சலமத் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இது நசாயி என்ற நூல்ல 3563வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி. நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தேன். அப்படி இருக்கின்ற போது ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்று நீங்க அந்த ஹதீஸை பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம். அவர் என்ன சொல்றாருண்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது மக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், குதிரைகள் இருந்து அவங்க தூரமாயிட்டாங்க, இறங்கிட்டாங்க. அதே போன்று தங்களுடைய ஆயுதங்களை அவர்கள் கீழே வைத்து விட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இதன் பிறகு ஜிஹாத் என்பது கிடையாது, ஜிஹாத் என்பது கிடையாது என்ற என்ன மக்காவில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்.
எனவே நிறைய மக்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டார்கள். இப்படி மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பேசிக் கொள்கிறார்கள் அப்படி என்று சொல்கிறார். சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், இவர்கள் பொய் சொல்கிறார்கள், இவர்கள் பொய் கூறுகிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, இப்போதுதான் போர் என்பதே ஆரம்பித்து இருக்கிறது என்று சொல்றாங்க. இப்போதுதான் போர் என்பதே வந்திருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. எனது சமுதாயத்தில், எனது உம்மத்தில் ஒரு சாரார் சத்தியத்துக்காக போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள், சத்தியத்துக்காக, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள். எனவே அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அவர்களிலிருந்து சிலருடைய உள்ளங்களை வேறு பக்கம் திருப்பி விடுவான். ஆனால் இவர்களை பொறுத்தவரையில இவங்க கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வரும் வரை இவர்கள் அந்த சத்தியத்துக்காக போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இப்படி சொல்கிறார்கள். அதே போன்று அந்த போருக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குதிரைகளும் சிறப்புக்குரியவைகள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு முன்னறிவிப்பை செய்தவர்களாக சொல்கிறார்கள். என்ன செய்வாங்க, மக்கள் ஜிஹாதை விட்டெல்லாம் தூரமாகின்ற போது, மக்கள் உலக விஷயங்கள்ல மூடிவிடும் போது தங்களுக்கு தாங்கள் என்ன செய்வார்கள், வெட்டி கொள்வார்கள். அப்படியான நிலைகளும் உருவாகும் என்றதையும் எச்சரித்து சொல்றாங்க. அதாவது ஷாம் இருக்கிறதே அதுதான் மூமின்களுடைய பூமியாக இருக்கும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியில சொல்றாங்க. அதாவது அந்த சதகூனு ஷாம், அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அந்த குழப்பமான காலங்கள்ல ஷாம் தான் மூமின்களுடைய பூமியாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே இதுவும் இந்த ஷாம் தொடர்பாக வந்த ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஷாம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள்ல அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வருகிறது, 2483. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லா இப்னு ஹவாலா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிற்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்னறிவிப்பு செய்கிறாங்க. நடக்கக்கூடியதை ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அதாவது படைகள், எத்தனை படைகளாக சொல்கிறார்கள், ஒரு படை ஜுந்தும் பிஷாம், ஷாமுடைய படையாக, அதே போன்று இன்னொரு படை யமனுடைய படையாக, இன்னொரு படை ஈராக்குடைய படையாக, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் 3 படைகளை பற்றி சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது அந்த நபித்தோழர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது நான் அந்த காலத்தில் வாழ்ந்தால், நான் அந்த காலத்தில் உயிர் வாழ்ந்தால், அதாவது நீங்கள் எனக்கு எதை தெரிவு செய்வீர்கள், எதை நீங்க எனக்கு தெரிவு செய்வீர்கள் என்று கேட்கிறார். கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக்க பிஷாம். எதை சொல்றாங்க, ஷாமை தான் சொல்றாங்க. அந்த ஷாம்ல உள்ள படையைத்தான் நீங்க என்ன செய்யணும், தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஃபஇன்னஹா கைரத்துல்லாஹி மின் அர்திஹி. அதாவது இந்த பூமி இருக்கிறதே, இந்த ஷாமுடைய பூமி என்பது அல்லாஹ்வுடைய பூமியிலே மிகச் சிறந்தது. இந்த சிறப்பை நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் சொன்னா, மக்கா மதீனா அடுத்ததான் ஷாம். எப்படி புரிஞ்சு கொள்ளணும், இந்த ஹதீஸ்ல நான் சொல்லும் போது எப்படி விளங்க வேணும், முதலாவது என்ன மக்கா, அடுத்து என்ன மதீனா, அதுக்கு அடுத்துதான் இது ஷாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுது அவங்க சொல்றது. எனவே ஃபித்னாவுடைய காலம் என்று வருகின்ற போது எனவே ஷாமை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்படி கூறியிருக்கக்கூடிய இந்த செய்தி. அதே போன்று அல்லாஹு தஆலா தனது அடியார்களில் சிறந்தவர்களை அந்த பூமியிலே தேர்வு செய்வான் என்றும் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அது இல்லை என்றால் அடுத்தது யமனை சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தது என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனை சொல்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம். அதே போன்று நீங்க அந்த ஷாம்வாசிகளோடு இருந்து நம்பிக்கையிலே உறுதியாக செயல்படுங்கள் என்று குறிப்பிடக்கூடிய இந்த செய்தி. எனவே இதுவும் ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இதிலே வருகிறது, இந்த ஷாமுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள்ல. அடுத்த அருமையான சகோதரர்களே, இப்ப நாம் இதுல பார்க்கக்கூடிய அடுத்த செய்தி, இந்த செய்தி திர்மிதியில 2192வது எண்ணில் வருகிறது. குர்ரா இப்னு இயாஸ் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல நபி அவங்க என்ன சொல்றாங்கடா,
இதா ஃபஸத அஹ்லு ஷாம் ஃபலா கைர ஃபீக்கும் என்றான். என்ன அர்த்தம்? ஷாம் வாசிகள் சீர்கெட்டு விட்டால் உங்களில் எந்த நலவும் இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஷாம், அந்த ஷாம் இருக்கே, அப்ப அது என்ன செய்யணும்? அது அவ்வளவு கவனம் எடுத்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த ஷாம் வாசிகள் சீர்கெட்டு விட்டால் உங்களில் எந்த நலவும் இல்லை என்றான். எனவே நறுமையான சொல். இப்ப நாங்க பாக்குறோம், இப்போ உடல்ல தலையான பகுதி உள்ளம் சீர்கெட்டு விட்டால் முழு உடலும் என்ன செய்துவிடும்? சீர்கெட்டு விடும் என்றாங்க. எனவே அது போன்று நீங்க எடுத்தீங்கன்னா இஸ்லாமிய உம்மத்தில இந்த பகுதி என்பது எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒன்று. எனவே இது நமக்கு தொடர்பில்லாத, சம்பந்தம் இல்லாத விடயம் கிடையாது. இது நமக்கு என்ன தொடர்பில்லாத ஒரு சப்ஜெக்ட், இது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நியூஸ், அப்படி அல்ல. இது என்பது இவ்வளவு ஹதீஸ்கள் இது தொடர்பாக வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. எனவே அந்த பகுதியில் உள்ள மக்கள் மார்க்கத்தோடு வாழ்வதனுடைய அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா பெரும் பெரும் இமாம்கள் தோன்றிய பூமி அது. நீங்க எடுத்து பாருங்க, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவாக இருக்கலாம், அதே போன்று இன்னும் பல அறிஞர்கள், அவங்களோட மாணவர்களாக இருக்கலாம். இவ்வளவு பேர் அந்த பூமியில தோன்றிய மாபெரும் அறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே எவ்வளவு நபித்தோழர்கள் அந்த பூமியில் என்ன செய்தாங்க? வாழ்ந்து மரணித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷாம் அங்கு வாழக்கூடியவர்கள் சீர்கெட்டு விட்டால் உங்களில் எந்த நலவும் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது இஸ்லாமிய உம்மத்துக்கு. அந்த பகுதி, அதில் உள்ள மக்கள் உடைய அந்த சீர்திருத்தம் என்பது. அதே போன்று தொடர்ந்து சொல்கிறார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி மன்சூரீன், எனது சமுதாயத்தில் ஒரு சாரார் உதவி செய்யப்பட்டவர்களாகவே இருந்து கொண்டிருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும், தூற்றக்கூடியவர்களுடைய தூற்றுதல் அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஹத்தா தகூமஸ் ஸாஅ, இதுவரை கியாமத் நாள் நிகழும் வரை ஒரு கூட்டம் சத்தியத்திலே இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். என்றால் அந்த பகுதியை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியில பார்க்கிறோம். எனவே இங்கு சீர்கெட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இது தீன், மார்க்கத்துல சீர்கெட்டு விடுகின்ற போது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை சமுதாயம் உம்மத் சந்திக்கும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப சத்தியத்துக்காக போரிடக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். சரி, நாங்க இப்ப ஷாம் தொடர்பாக சொன்ன செய்திகள்ல கொஞ்சம் மீட்டிக் கொள்வோம். என்னென்ன செய்தி படிச்சோம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க படிச்ச ஹதீஸ்களை திரும்ப கொஞ்சம் ஒரு மீட்டல் செய்து கொள்வோம், சிறிய ஒரு மீட்டல், புரியுதா? சரி, முதலாவது ஹதீஸாக எந்த ஹதீஸை படிச்சோம் சொல்லுங்க பாப்போம். குர்ஆன் வசனங்கள் நான் கேட்கல, ஹதீஸ்ல கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் ஷாமுக்காக என்ன செய்தாங்க? ஷாமுடைய பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். ஷாமுக்கு யாதா நீ பரக்கத்து செய்வாயாக என்று நபி அவர்கள் செய்த துஆ. இது நாங்க இதுல படித்த முதலாவது ஹதீஸ். சரி, இரண்டாவது ஹதீஸ் என்ன படிச்சோம்? நபி அவர்கள் கண்ட கனவு. என்ன கனவு கண்டாங்க? தலையணைக்கு இருந்து ஒரு என்ன ஒன்று பிடுங்கப்படுகிறது. சொல்றது ஒரு நூல் வடிவில் ஒன்று, அதுக்குரிய விளக்கம் இஸ்லாம் ஈமான் என்ற விளக்கங்கள் அறிஞர்கள் கொடுக்குறான். அப்ப அது பிடுங்கப்பட்டு அப்படி செல்வது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? கூர்ந்து கவனிக்கிறாங்க. அது ஒரு பிரகாசமாக, ஒரு நீண்ட ஒரு பிரகாசமாக இருக்கிறது. அது எங்க போய் நிற்கிறது? ஷாமை போய் அடைகிறது, அங்கு நிற்கிறது. இத சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சொன்ன முக்கியமான விஷயம் என்ன? ஃபித்னாவுடைய காலத்தில் எங்க ஈமான் குடிகொள்ளும் என்று சொல்றாங்க? ஷாம சொல்றாங்க என்ற இந்த செய்தியை நாங்க படிச்சோம். இது நாங்க இதுல பார்த்த இரண்டாவது செய்தி. சரி, மூன்றாவது செய்தி என்ன படிச்சோம்? மூன்றாவது செய்தி சொல்லுங்க பாபு. ஹதீஸ்கள்ல மூன்றாவது ஹதீஸ் நாங்க படிச்ச விஷயம் என்ன? இல்ல, அதுக்கு முன்னால, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி என்ன சொன்னாரு? ஜிஹாத் முடிவுற்று விட்டது என்று மக்கள் என்ன செய்யறாங்க? அவ்வாறு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்ற சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இல்லை, அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பிறகுதான் என்ன செய்யுது? மிகப்பெரிய பகுதிகள் இஸ்லாத்துக்குள்ள வருது, அப்படியா இல்லையா? ஷாம் எல்லாம் அப்ப
யார்ட கண்ட்ரோல் இருந்துச்சு? நபி அவங்க உயிர் வாழும் போது ஷாம் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? ரோமர்கள். யார்ட கையில இருக்குது? ரோமர்கள கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. புரியுதா அவங்க சொல்றது? அப்ப அதெல்லாம் வெற்றி கொள்ளப்படுகிறது அதுக்கு பிறகுதான். புரியுதா அவங்க சொல்றது? அதுக்கு பிறகுதான் என்ன செய்யுது? அவைகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அதுக்கு அடுத்து உஸ்மான் ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலங்கள்ல தான் அவைகள் என்ன செய்யப்படுது? வெற்றி கொள்ளப்படுகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். எவ்வளவு சஹாபாக்கள் நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஷாமுடைய பூமிக்கு போர் வீரர்களாக செல்கிறார்கள். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்களுடைய தலைமையில் என்ன செய்யப்படுது? வெற்றி கொள்ளப்படுது. அதுக்கு முன்னால ஹாலித் இப்னு வலீத் இப்படியாக என்ன செய்யுது? எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகள் எல்லாம் அதற்கு பிறகு என்ன செய்யுது? நடக்குதா இல்லையா? நடக்குது. உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த சாவியை கைப்பற்றும் போது என்ன சொன்னார்கள்? அந்த சாவிய அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படுதா இல்லையா? மதீனால இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? பயணிக்கிறாங்க. ஒட்டகத்தில் மிக எளிமையான ஆடை அணிந்து பயணிக்கிறார்கள். அபூ உபைதா அவங்க எங்க படை தளபதியாக அங்க இருக்கிறாங்க. அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸால போய் அவங்க அந்த சாவி அவர்களிடம் அந்த கிறிஸ்துவர்கள் ஒப்படைக்கின்ற போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? நஹனு கௌமுன் அஅஸ்ஸல்லாஹு லனா பில் இஸ்லாம். நாம் ஒரு சமுதாயம், அல்லாஹ் எம்மை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் எம்மை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான். இஸ்லாத்துக்கு முன்னால நாம் யார்? ஒரு ஜாஹிலிய சமூகம், அறியப்படாத ஒரு சமூகம். அப்படி இருந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ் என்ன செய்தான்? இஸ்லாத்தை கொண்டு எம்மை கண்ணியப்படுத்தினான். எனவே கண்ணியத்தை யார் இஸ்லாம் அல்லாத வழியிலே தேட முயற்சிப்பாரோ அவரை அல்லாஹ் இழிவாக்குவான் என்றும் சொல்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இவ்வாறான வெற்றிகள் எல்லாம் கிடைக்கிறது. இந்த செய்தியிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்னது என்னவென்றால், அதாவது ஷாம் தான் ஈமானுடைய பூமியாக என்ன செய்யும்? இருக்கும் என்று அந்த ஹதீஸிலும் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்த்தோம். புரியுதா அவங்க சொல்றது? சரி, அடுத்ததாக நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் பார்த்த ஐந்தாவது செய்தியாக அப்துல்லா இப்னு ஹவாலா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன முன்னறிவிப்பு செய்தார்கள்? 3 படைகளை பற்றி சொன்னாங்க. எங்கெங்க? இல்ல, ஒன்று ஷாம், அடுத்தது யமன், அடுத்தது ஈராக். இந்த 3 படைகள் இப்படி என்ன செய்யும்? தோன்றுவார்கள் என்றதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அதில் அவர் கேட்கிறாரு, நான் உயிர் வாழ்ந்தால் நான் எதை தேர்வு செய்வது என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? ஷாம். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அதாவது ஃபஇன்னஹா ഖൈറத்துல்லாஹி மின் அர்திஹி, அல்லாஹ்வுடைய பூமியிலே அது சிறந்தது என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் தனது அடியார்கள் சிறந்தவர்களுக்கு அதை தேர்வு செய்கிறான் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்க இதுல பார்த்தோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று 6வதாக நாங்க என்ன செய்தியை பார்த்தோம்? 6வதாக சொல்லுங்க பாபம். கடைசியில் நாங்க இதுல படிச்ச செய்தி என்ன? அந்த ஷாம், அதில் வாழக்கூடியவர்கள் சீர்கெட்டு விட்டால் உங்கள் என்னல எந்த நலவும் ஹைரும் இல்லை என்று சொல்லாங்க சொன்னாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எப்போதும் கவலை கொள்ள வேண்டும். உம்மத்தை பற்றி, சமுதாயத்தை பற்றி நாங்க துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதுக்கு? சமுதாயத்துடைய சீர்திருத்தத்துக்காக, சமூகத்துடைய தீனின் படி வாழ்வதற்கும், தீனின் பக்கம் திரும்புவதற்கும் இதற்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பாருங்க, ஷாம் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ் எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனது உம்மத்தில் ஒரு சாரார் என்ன செய்வாங்க? சத்தியத்துக்காக போரிட்டு கொண்டே இருப்பாங்க, சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பாங்க என்ற செய்தியும் இதோடு சேர்த்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக செய்த முன்னறிவிப்புகள் எல்லாம், அதாவது நிறைய முன்னறிவிப்புகள் நிறைவேறிவிட்ட முன்னறிவிப்புகள் இருக்கின்றன, நிகழ்ந்து விட்டவைகள் இல்லையா? ரசூலுல்லாஹ் தனது வாழ்நாளில் சொன்னாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னாங்களா இல்லையா? இறுதி காலத்தில் சொன்னாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது?
உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர், அதுக்கு பிறகு மறுபடியும் யாரு, சலாஹுத்தீன் அல் அய்யூபியுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது என்பதையெல்லாம் நாங்கள் ஹதீஸ்ல படிக்கிறோம், அந்த வரலாற்றில் படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்த முன்னறிவிப்புகள் நிச்சயமாக நிகழும். இப்ப நாங்க வாழக்கூடிய நிலை இப்ப ஷாமுடைய நிலையை பார்த்தோம். சிரியா பொறுத்தவரை ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் என்ன செய்து ஒரு 50 வருடங்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்திருக்கிறது, அஹ்லு சுன்னாக்களிடம் வந்திருக்கிறது. எனவே அஹ்லு சுன்னாக்கள் ஒன்றுபட்டு என்ன ஒரு சிறந்த ஆட்சி உருவாகி ஒரு பலம் அங்கு உருவாக வேண்டும் என்பதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும், நாம் பிரார்த்திக்க வேண்டும். புரியுது அவங்க சொல்றது? எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புக்கள்ல நாம் இதுல 7வதாக பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இது திர்மிதியில 3954வது எண்ணில் வருகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள், எனவே ரசூலுல்லாஹ்களுக்கு அருளப்பெற்ற குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பெற்ற குர்ஆன், ஸைத் இப்னு சாபித் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வஹியை எழுதக்கூடிய ஒரு நபித்தோழர், அப்படிதானே? ரசூலுல்லாஹ்வுடைய வஹியை, அவங்களுக்கு அருளப்பட்ட வஹியை எழுதிய நபித்தோழர்கள் ஒரு யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள். குர்ஆனை தொகுப்பதிலும் ஒரு பாரிய பங்கு இவர் இந்த நபித்தோழருக்கு இருந்தது என்பதை நாங்கள் படிக்கிறோம். எனவே இவ்வாறான அந்த பணிகள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கின்ற போது, அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ் திடீரென்று என்ன சொல்றாங்க? தூபா லிஷாம் என்று சொல்றாங்க. தூபா லிஷாம், ஷாமுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாமுக்கு என்ன சுபசோபனம் உண்டாகட்டும், நற்செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே சொல்லக்கூடிய இந்த தூபா என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதில் உள்ளவர்களுக்கு, ஷாமுக்குன்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ளவர்களுக்கு சேர்த்தானே. எனவே அவர்களுக்கு இவ்வாறு ரசூலுல்லாஹ் பிரார்த்திக்கிறாங்க. பிரார்த்திக்கும் போது அப்போது நாம் கேட்டோம், யா ரசூலுல்லாஹ், இப்படி நீங்க துஆ செய்றீங்க, அதுக்கான காரணம் என்ன? இப்படி நீங்க பிரார்த்திக்கிறீங்க, இப்படி சொல்றீங்க, இதற்கான காரணம் என்ன அப்படி என்று கேட்கிறோம். ஐ சபபின் குல்து தாலிக், அப்ப என்ற அந்த விளக்கத்தை அதுல பார்க்கிறோம். குல்னா லி ஐ தாலிக யா ரசூலுல்லாஹ். அப்ப சொல்றாங்க லிஅன்ன மலாயிகத்தர் ரஹ்மான். என்ன சொல்றாங்க? மலாயிகத்தர் ரஹ்மான்டா என்ன அர்த்தம்? ரஹ்மத்துடைய மலக்குகள், ரஹ்மத்துடைய மலக்குகள், ரஹ்மத்துடைய மலக்குகள் பாசிதத்துன் அஜ்னிஹதஹா அலைஹா, அதன் மீது தங்கள் இறக்கைகளை விரித்து வைத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ரஹ்மத்துடைய மலக்குகள். இப்படிப்பட்ட ஒரு பூமி என்று பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எனவே இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், எனவே அங்கு இப்ப சோதனைகள் முசீபத்துகள் இருக்குன்னா இது ஒரு அசாதாரண நிலை, இது மாறும் என்பதுதான். இது என்ன செய்யும்? இது ஒரு மாறக்கூடிய நிலைதான். எனவே அங்கு வாழக்கூடியவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி இதிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இதிலே மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். அந்த செய்தியை பொறுத்தவரையில இது இடம்பெறக்கூடிய நூல் திர்மிதியில 2217 அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்கான அடையாளங்கள் இருக்குதானே, உலக அழிவுக்கான அடையாளங்கள், அந்த அடையாளங்களை சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நெருப்பு ஹவ்ரமவுத், யமன்ல இருந்து என்ன செய்யும்? ஒரு நெருப்பு புறப்படும், ஒரு நெருப்பு என்ன செய்யும்? புறப்படும், ஒரு நெருப்பு வெளியாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனவே இந்த நெருப்பு என்ன செய்யும் என்றால் மக்களை விரட்டும், மக்களை பின்தொடரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க கியாமத்துடைய நாளைக்கு முன்னால. அப்போது மக்கள் கேட்கிறாங்க, இது வெளிப்பட்டால் யா ரசூலல்லாஹ் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபமா தஅமுருனா, எங்களுக்கு நீங்க எதை கட்டளை இடுகிறீர்கள்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, அலைக்கும் பிஷாம், நீங்க எங்க தான் போகணும்? ஷாமுக்கு தான் நீங்க போக வேண்டும். எங்க போக வேண்டும்? ஷாமை நோக்கித்தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியையும் நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவதும் எங்கதான்? ஷாம்டா அந்த சிரியாவில் உள்ள டமஸ்கஸ், உங்களுக்கு தெரிந்தானே, அந்த வெள்ளை மனாரா உள்ள மஸ்ஜித், அங்குதானே இறங்குவார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் படிக்கிறோம். அதே போன்று தஜ்ஜால் கொல்லப்படுவதும் இங்குதான்,
அந்த ஷாமுடைய பூமியில தான் பாபுலுத் என்ற இடத்தில் அவன் கொல்லப்படுவான் என்ற செய்திகள். இப்படி நிறைய அந்த கியாமத்துடைய முன்னறிவிப்புகள் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய முன்னறிவிப்பு எதோடு சம்பந்தப்படுது, அந்த ஷாமுடைய பூமியோடு நீங்க தொடரப்படுவதை பார்க்கலாம். யஜூஜ் மஜூஜ் புறப்பட்டு வருவதாக இருக்கலாம், புரியுது அவன் சொல்றது. அவைகள் சம்பந்தமான ஹதீஸ்களை நீங்க எடுத்து படித்து பார்த்தாலும் இதெல்லாம் எதோடு சம்பந்தப்படுது, ஷாமோடு சம்பந்தப்படுவதை நீங்க அந்த பூமியோடு சம்பந்தப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் இது தொடர்பான ஹதீஸ்கள், அதாவது ஷாம் நாங்க போட்ட தலைப்பு என்ன, ஷாம் என்பது மஹ்ஷரின் பூமி, அப்படித்தானே? மஹ்ஷரின் பூமி என்ற ஒரு தலைப்பை நாம் போட்டோம். இது தொடர்பான ஹதீஸ்கள்ல நீங்க எடுத்து பாருங்க. ஒரு ஹதீஸ் நான் சொல்றேன், புகாரில 6522 ஹதீஸா வருகிறது. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை ஏற்படுவதற்கு முன்னால அதாவது கிழக்கிலிருந்து மதீனாவுடைய அந்த கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்கள் 3 பிரிவினர்களாக ஒன்று திரட்டப்படுவாங்க. எத்தனை பிரிவாக? 3 பிரிவுகளாக ஒன்று திரட்டப்படுவார்கள். அதில் முதல் பிரிவினர் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஹதீஸ்ல வரக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் செல்வார்கள். இரண்டாவது பிரிவினர் எடுத்தீங்கன்னா வாகன பற்றாக்குறை ஏற்படும். வாகன பற்றாக்குறையால் தாமதித்து பின்னர் செய்வாங்க, ஒரு ஒட்டகத்தின் மீது 2 பேராக, ஒரே ஒட்டகத்தின் மீது 3 பேராக, ஒரே ஒட்டகத்தின் மீது 4 பேராக, ஒரே ஒட்டகத்தின் மீது 10 பேராக, இப்படி என்ன செய்வார்கள், செல்வார்கள். அவர்களில் எஞ்சியவர்களோ 3வது பிரிவினர். இவங்க பூமியில் ஏற்படும் ஒரு பெரும் தீ என்ன செய்யும், ஒரு நெருப்பு இவர்களை ஒன்று திரட்டும். அவர்கள் மதிய நேரத்தில் ஓய்வெடுக்கும் போதும், இரவில் ஓய்வெடுக்கும் போதும், காலை நேரத்தை அடையும் போதெல்லாம் அந்த நெருப்பு என்ன செய்யும், அவர்களுடனே இருக்கும். அந்த நெருப்பு அவர்கள் என்ன செய்யும், துரத்தி கொண்டுதான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். மற்ற ஹதீஸ்களோடு நாங்க இணைத்து பார்க்கின்ற போது இப்ப மக்கள் எல்லாம் எந்த பூமிக்கு தான் செல்வார்கள், ஷாமுடைய பூமிக்கு. இன்னொரு ஹதீஸ பாருங்க. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது எங்க வருது, நசாயில வருகிறது, அஹமதுல வருகிறது, ஹக்கீம் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில, அதாவது இங்கிருந்துதான் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்கிறார்கள். அவங்க வாகனத்திலும் நடந்தவர்களாகவும் இப்படி அவர்கள் செல்வார்கள். அப்படி இதுல எதை நோக்கி சைகை செய்யப்படுதுன்னு சொன்னால் ஷாம நோக்கி தான். மக்கள் எங்க திரள்றது, ஷாமை நோக்கித்தான் திரள்வார்கள் என்று இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதுல 2 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கொள்ள. ஒன்று மஹ்ஷர்ல எழுப்பப்படுதல் ஒன்று இருக்குது, மஹ்ஷர்ல எழுப்பப்படுவது. இப்ப கியாமத்து உருவாகுவதற்கு முன்னால் உயிரோடு இருக்கும் போது ஒன்று சேர்க்கப்படுவதும் இருக்கிறது. புரியுது அவன் சொல்றது? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்படி போவாங்களே, நடந்து ஒட்டகத்துல பயத்தோடு இப்படி எல்லாம் செல்லக்கூடியவர்கள், நெருப்பு விரட்டுமே, இதெல்லாம் என்ன, கியாமத்துக்கு முன்னால எங்கு சேர்க்கப்படுவார்கள், ஷாமுடைய பூமியில அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். புரியுது அவன் சொல்றது? மறுமையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த மறுமை என்பது நிகழ்ந்த பிறகு எழுப்பப்படுவதை பொறுத்தவரையில அவர்கள் அந்த பூமியில எழுப்பப்படுவார்கள். எப்படி எழுப்பப்படுவார்கள், நிர்வாணமாக, பாதனையற்றவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக, இப்படியெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், ஹதீஸ்களை படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாமை பற்றி செய்த முன்னறிவிப்புகள், அது தொடர்பான செய்திகள் இன்றைய இந்த பாடத்தினூடாக நாம் என்ன செய்தோம், நாம் பார்த்தோம். இன்றைய பாடத்துல நாங்க பார்த்த தலைப்பு இதுதான். புரியுது சொல்றது? எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது நிலைகள் என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அனைத்தையும் நிகழ்த்தக்கூடியவன் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். மூமினுடைய கடமை என்ன? ஒவ்வொரு மூமினுடைய கடமை மார்க்கத்தில், தீனில் உறுதியாக இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன முன்னறிவிப்புகளை செய்தார்களோ அந்த ஒவ்வொரு முன்னறிவிப்பும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவைகள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இவர்கள் எவ்வளவுதான் இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள்
அல்லாஹுடைய இந்த பிரகாசத்தை, தீனை, இந்த ஒளியை அவர்கள் அணைப்பதற்கு முயற்சி செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? அதை நிறைவு செய்வான், முழுமைப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய சுன்னா இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய வழிமுறை, அது அற்புதமானது. அது நமது குறுகிய புத்திக்கு என்ன செய்யாது, விளங்காதான். குர்ஆனை ஹதீஸை படிக்கும் போது அல்லாஹ் எப்படியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறான், எப்படியெல்லாம் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறான். இவர்கள் எவ்வளவுதான் பலமான கோட்டைகளால் தங்களை பாதுகாத்துக் கொண்டாலும் அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான்? மாற்றத்தை கொண்டு வரான். ஃபிரௌன், அல்லாஹ் சொல்கிறான், அவன் எந்த கூட்டத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தானோ நாங்கள் அவர்களுக்கு தான் ஆட்சியை கொடுத்தோம், அவர்களுக்கு தான் நாம் ஆட்சி என்ன செய்தோம்? கொடுத்தோம். எனவே நீங்க பஷாரை நீங்க எடுத்து பார்த்தாலும் சிரியால அவன் எவ்வளவு பெரிய அநியாயங்களை, அக்கிரமங்களை இந்த ஒரு 20 வருடங்களுக்குள்ள நீங்க எடுத்து பாத்தீங்களா, அதாவது மிக பெரும் அக்கிரமங்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டான். எவ்வளவு அஹ்லு சுன்னாக்கள், பல லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள், பல லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டாங்க, பல லட்சக்கணக்கானவர்கள் சிரியாவை விட்டு அகதிகளாக வெளியேறினார்கள். அஹ்லு சுன்னாக்கள் வெளியேறின அவர்கள் வெறும் ஒரு 10-12% தான் இந்த நுசைரி என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் விவசாயிகள். அங்க நீங்க எடுத்து பாத்தீங்களா அவர்களுடைய சதவீதம் எவ்வளவுதான்? அந்த பஷார் அல் அசத் அவனோட சாதனை ஒரு 10-12%. மற்ற 70% யாருதான்? அஹ்லு சுன்னாக்கள். யாரு? அஹ்லு சுன்னாக்கள். எனவே அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், கொன்றொழிக்கப்படுகிறார்கள். எனவே இப்ப மக்கள் சந்தோஷமாக அகதிகளாக துருக்கியில் இருந்தவங்க தனது நாட்டை நோக்கி என்ன செய்யறாங்க? திரும்ப வந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அகதிகளாக அடைக்கலம் தேடி சென்றார்கள் அவர்கள் தங்களுடைய நாட்டை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நமது வீடுகள் இல்லை என்றாலும் நமது பூமிக்கு நாம் என்ன செய்கிறோம்? வருகிறோம் என்ற மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் நிலைகளை மாற்றக்கூடியவன். ஒரு மூமின் படைத்த ரப்புடைய தீர்ப்பை பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையில் மகத்தான வெற்றியை வைத்திருக்கிறான். இந்த அநியாயக்காரர்கள், இந்த யூதர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள், அவர்கள் தப்பிக்கவே முடியாது. படைத்த ரப்பிடம் தப்பிக்க முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு கணக்கு தீர்ப்பான். இந்த உலகத்திலும் அல்லாஹ் அவர்களை நாடினால் தண்டிப்பான். ஆனால் மறுமை என்ன செய்யும்? அவர்களை விட்டு வைக்காது, தப்பிக்கவே முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வது போன்று அல்லாஹ் மூமின்களை கண்ணியப்படுத்துவான். அவனை ஏற்றுக்கொண்ட மக்களை அல்லாஹ் என்ன செய்வான்? கண்ணியப்படுத்துவான். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஹதீஸை நாம் படிக்க வேண்டும், வரலாறுகளை படிக்க வேண்டும். படித்தால் நாம் புரிந்து கொள்வோம் அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன, அல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன. கடந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய சுன்னாவில் எந்த மாற்றமும் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வழிமுறையில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர்கள். நாங்க என் அருமையான சகோதரர்களே, இறுதியில் அல்லாஹ் வெற்றியை மூமின்களுக்கும் தக்வாவுக்கும் இறையச்சத்துக்கும் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே நாம் அந்த அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை வைத்து அவனிடம் தொடர்ந்து நாம் பிரார்த்திக்க வேண்டும். முஸ்லிம் உம்மத்துக்காக, முஸ்லிம் சமுதாயத்துக்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். முஸ்லிம் உம்மத்துடைய உயர்வுக்காக நாம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.